அதிமுகல இருந்து வெளியே வந்ததாகட்டும், தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு வச்சதாகட்டும், ஈரோடு பை எலெக்ஷன்ல கேண்டிடேட்டை போட்டு வாபஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல போட்டியிட்டது, இது எல்லாமே பாஜக சொல்லி தான் ஓபிஎஸ் பண்ணாரு. அப்போ ஓபிஎஸ்க்கு மோஸ்ட் ரிலேபிள் பர்சனா பாஜக இருந்திருக்கு, பாஜகவுக்கும் ஓபிஎஸ் இருந்திருக்காரு. எந்த இடத்துல ஓபிஎஸ் பாஜக கழட்டி விடணும் அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்க? எடப்பாடியோட டிமாண்டா கூட இருக்கலாம். எடப்பாடி வந்து என்ன சொல்லலாம், அவர் வேண்டான்னு சொன்ன பிறகு பாஜக செய்த தவறு இருக்குல்ல, ஒரு 400 நாட்களுக்கு முன்பாக என்டிஏ அலையன்ஸில் வேட்பாளராக இருக்கிறார் ஓபிஎஸ். பாஜக ஏற்றுக்கொண்டது. அந்த பாஜகவுக்காக பல இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வருகிறார். ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்டாலும் சில தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார்ல. அப்போது அதே பாஜக அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டது? அதாவது ராமநாதபுரத்தில் அதிமுக எதிர்த்து நின்று கூட 3 லட்சத்துக்கு மேலே வாங்குறார். இப்போ 3 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்குகிற ஒருவரை, ஒரு தலைவரை பாஜக எப்படி கிள்ளுக்கரை போல பயன்படுத்தியது. அதாவது அவருக்கு ஏற்பட்ட அசிங்கம் பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் பாஜக செய்தது இருக்குல்ல, என்ன கொடுமைன்னா, ஒரு 50 பேர் வர இருக்கான் ஏர்போர்ட்டில், 50 பேர் சென்ட் ஆஃப் பண்ணுறான். அதில் கூட ஒருத்தராக ஓபிஎஸ்க்கு வர தகுதி இல்லையா? வெளிப்படையாக கடிதம் எழுதுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாரு. வெளிப்படையாக கடிதம் இல்லைங்க, நீங்கள் கடிதம் கூட மறைச்சிருவீங்க. அவரோட ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து பாருங்க. அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போடுறார், உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். யாரு? ஓபிஎஸ். அப்போ இதை வந்து நாளைக்கு ஏன் வந்து வெளிப்படையாக சொல்றாருன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா அதுக்குதான் வெளிப்படையா ட்விட்டர்ல போடுறாரு. இல்ல, இப்ப இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து பேசுறப்ப, ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா அரசு விழாக்காக வராரு, அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது. ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தா டெல்லியிலேயே பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிருப்பாரு, ஓபிஎஸ் ஏன் அதை பண்ணல அப்படின்னு இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து பேசுறாங்க. தலவாய சுந்தரம் என்னவா இருக்காரு? அதிமுக பெரிய பொறுப்புல தான் இருந்தாரு. இப்ப என்னவா இருக்காருங்க? அவர் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல அவர் எப்படி ரிசீவ் பண்றாரு? தலவாய சுந்தரம் வந்து மோடி ரிசீவ் பண்ணலாம். அவர் வந்து யாரு? அவருக்கு என்ன டெஸ்டினேஷன்? ஆர்எஸ்எஸ் தொடங்கி வச்சாரு. இருக்கட்டுங்க, ஆர்எஸ்எஸ் தொடங்கி வச்சா நீங்க கூப்பிட்டு பார்க்க வச்சிருவீங்களா? தலவாய் சுந்தரம் கிடைக்கிற வாய்ப்பு கூட ஓபிஎஸ்க்கு மறுக்கப்படுகிறது என்றால் அது எப்படி ஜீர்ணிக்கிறது? ஓபிஎஸ் அல்ல.